வருகை பாடல். வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் முறையில் என்னை வாழுவேன். உன் இதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் முறையில் என்னை வாழுவேன். நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளவா, வாழ என் உள்ளவா. என் இதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதய முறையில் என்னை வாழுவேன். ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா முன்னுரை. விண்மீன் வழிகாட்ட இறைவனை ஆராதிக்க அந்த 3 ஞானியர்களை காட்சிப்படுத்தும் இத்திருக்காட்சி பெருவிழாவிற்கு அழைக்கப்பட்ட மக்களே வருக. மழை வந்தால் மகிழ்ச்சி வரும், சூரியன் வந்தால் மலர்கள் மலரும், தென்றல் வீசினால் மனங்கள் குளிரும். இவை இயற்கையின் வர்ண காட்சிகள். இவற்றுக்கெல்லாம் மேன்மையான மகனும் வந்தால் மீட்பு வரும் என்பதே இத்திருக்காட்சி முதல் வாசகமும் இதையே தெளிவாக்குகிறது. இருள் பூவுலகை மூடும்போது, காரிருள் மக்களினங்களை கவ்வும்போது ஆண்டவர் நம்மீது எழுந்தருள்வார் என்று நமக்கு உணர்கிறது. பாரினைய படைத்த இறைவன் அவன் பிறக்க விரும்பியதே பசு தொழுவத்தில். இந்த எளிமை தரிசிக்கவே கடவுள் கடந்து வந்தார். ஞானிகள் எளியும் தாழ்மையும் மேன்மைப்படுத்தும் என்பதை நமக்கு உணர்த்தவே எப்பெருவிழா அழைக்கின்றது. அன்பான இதயத்துடன் உண்மையான உள்ளத்துடனும் பயணிக்கும்போது இயற்கை நமக்கு துணையாய் வரும் என்பதை வழிகாட்டிய விண்மீன் நமக்கு உணர்த்துகிறது. பிற இனத்தார் உன் வழி நோக்கி வருவர், மன்னர் உன் உதயக்கதிர் நோக்கி நடை போடுவர் என்ற வாக்குகள் இறைவனிடத்திற்கு நம்மை இழுக்கிறது. மெசியா பெத்லகேமில் பிறப்பார் என்று தெரிந்திருந்தும் அவர் பிறப்பை அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மமதையில் கண்கள் ஒளிந்துவிட்டன யூதர்களுக்கு. ஆனால் ஆவலோடும் அன்போடும் புறப்பட்ட ஞானிகர்களுக்கு ஒளியே வழி காட்டியது. இயேசுவை கொள்ள வேண்டும் என்ற எண்ணிய ஏரோதுக்கு ஞானிகளிடமிருந்து தகவல் வரும் என்ற வஞ்சக எண்ணம் கொண்ட ஏரோதுக்கு கிடைத்ததோ ஏமாற்றமும் பாவமும். நெடுந்தொலைவில் நடந்து வந்த இறைவனை கண்டனர் ஞானியர். பொன்னும் தூபமும் வெள்ளைப்பொள்ளவும் பரிசளித்தனர். அதற்கு இறைவன் தந்த பரிசு என்ன தெரியுமா? உண்ணாத தூளம் திருவெளியத்தில் அவர்களை இன்றளவும் நினைவு கூறுகின்றோம். நடக்கும் தூரத்தில் ஆலயம் இருந்தும் சொகுசு வாகனம் வைத்திருந்தும் இறைவனை தேடாமல்
இறைவனை காண முடியாமல் போனதற்கு காரணங்களையே தேடுகின்றோம். இவ்வுலக பணிகள் எல்லாவற்றிலும் மேன்மையானவை. பணி இறைவனை சந்திப்பது என்ற தீர்க்கமான ஒளி நம் மனதில் ஏற்படும்போது உள்ளத்தில் திருக்காட்சி ஒளிர்கிறது. இதோ பேரரசராம் ஆண்டவர் வருகிறார், அரசும் ஆற்றலும் ஆட்சியும் அவரது கையிலே. இறைவாக்கினர் மலாக்கி புத்தகம் பிரிவு 3 இறைவசனம் 1. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியை வேண்டுதல் திருப்பலியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஆனி மார்கரெட் அவர்களுக்காகவும், ஆண்டவருக்குள் இத்திரைப்பாறுதலை அடைந்திருக்கின்ற லீமா அடைக்கலம் இவர்களுடைய ஆண்மையிலை பாறுதலுக்காகவும் இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவை தாயாம் திரு அவை கொண்டாடி மகிழ்கிறது. 3 ஞானிகளின் வருகை திருவிழா அல்லது 3 அரசர்கள் பெருவிழா என்று கொண்டாடப்படும் இன்றைய விழாவின் வழியாய் இயேசு எல்லாருக்குமான இறைவன் என்பதை அப்பா கடவுள் வெளிப்படுத்திய மாபெரும் மறையுண்மையை கொண்டாடும் திருநாள் இது. ஞானியர் விண்மீனின் ஒளியின் துணையோடு இயேசுவை வணங்கி நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து ஆராதித்தனர் என்று வாசிக்கின்றோம். நெடுஞ்சான் கிடையாய் என்பது ஒட்டுமொத்த சரணாகதியின் அஸ்திவாரம் என்று சொல்லப்படுகிறது. முற்றிலுமாய் கடவுளுக்கு தன்னை அர்ப்பணிப்பது அல்லது கடவுள் முன்பாக எனக்கு எல்லாம் நீயே என்று சொல்லுவதின் அடையாளம் என பொருள் கொள்ளப்படுகிறது. அத்தகைய மனநிலையில் நாமும் இயேசுவை எதிர்கொண்டு இந்த திருப்பலியில் சந்திக்க அருள் வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளுகின்றார். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் நாமும் உம்மை, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சியின் பொருட்டு
இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையிலிருந்து என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, ஈரன் மீது இறங்குவே, உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே, தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, ஈரன் மீது இறங்குவே, ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத, தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவாவின் மீன் வழி நடத்த ஒரே திருமகனை என்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீர் கனிவுடன் வரமருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழி நடத்தப்படுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவர் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூ உலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன் மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிரை நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்பும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும், பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான் எப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சோபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
கடவுளே துஷ்ட பாவ பாரம் தாங்கி மரிப்பார் தேவனே ஓராவின் ஜோதி நட்சத்திரம் ஆச்சரிய நட்சத்திரம் நித்தம் வழி காட்டி செல்லும் உந்தன் அவனிடம். பூர்வவர்க்கம் நானிலே தெய்வம் என்று தெரிவித்தேன். தேவரூபம் ஏறெடுப்பேன் உம் பாதம் பணிவேன். ஓராவின் ஜோதி நட்சத்திரம் ஆச்சரிய நட்சத்திரம் நித்தம் வழி காட்டி செல்லும் உந்தன் அவனிடம். ஆவின் ஜோதி நட்சத்திரம் ஆச்சரிய நட்சத்திரம் நித்தம் வழி காட்டி செல்லும் உந்தன் அவனிடம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபிசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனம் 2, 3 மற்றும் 5, 6. சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வழிபாட்டின் வழியாகவே தெரிவிக்கப்பட்டது. அந்த மறைபொருள் மற்றும் தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைப்பொருள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பதாக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி
பிரிவு 2 இறைவசனங்கள் 1-12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகி இஸ்ரேலை 1000 ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான்கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். My heart is restless until it rests in you. ஆண்டவரே, நீர் எங்களை உமக்காகவே படைத்துள்ளீர். உம்மில் அமைதி காணும் வரை என் நெஞ்சம் அமைதியின்றி அலைகிறது. திருச்சபையின் மாபெரும் வல்லுநர்களில் ஒருவரான புனித அகுஸ்தினார் அவருடைய பாவ அறிக்கைகள் என்கின்ற புத்தகத்தில் இப்படியாய் அவர் குறிப்பிடுகின்றார். இறை இயேசுவில் அன்புமிக்கவர்களே, இயேசுவினுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்தோம். இயேசுவுக்கு பெயரிட்ட 8ஆம் நாள் திருவிழாவை கடந்த 1ஆம் தேதி கொண்டாடி மகிழ்ந்தோம். இந்த 2 பெருவிழாவுக்கு மத்தியில் யோசேப்பு, அன்னை மரியாள் குழந்தை இயேசுவினுடைய குடும்பத்தை நினைவு கூர்ந்து, இந்த குடும்பம் உலகில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்குமான மாதிரி குடும்பம் என்று கொண்டாடி திருக்குடும்ப திருவிழாவை நிறைவு செய்தோம். இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக பெருவிழாக்களையும் திருவிழாக்களையும் கொண்டாடி மகிழும் இந்த சூழலில் தாயாம் திரு அவை இன்று திருக்காட்சி பெருவிழா 3 அரசர்கள் பெருவிழாவை கொண்டாடி நம்மையெல்லாம் இறை உணர்வு மிக்கவர்களாக வாழ அழைப்பு தருகிறது. புகழ்பெற்ற ஆங்கில அறிஞரும் எழுத்தாளருமான டாக்டர் ஜான்சன் அவர்களிடம் அவருடைய நண்பர் ஒருவர், எனக்கு காலையிலிருந்து மாலை வரை ஏராளமான வேலைகள் உள்ளன, இரவில் கூட ஓய்வின்றி உழைத்து கொண்டிருக்கிறேன், இந்த நிலையில் கடவுளின் பெயரை சொல்லவோ அவரை தேடவோ வழிபடவோ என்னால் எப்படி நேரத்தை ஒதுக்க முடியும் என்று சொல்லி கேட்டாராம். அதற்கு நண்பர் டாக்டர் எழுத்தாளர் அறிஞர் தன்னுடைய நண்பரை பார்த்து, உலகத்தின் மொத்த பரப்பில் 3 பாகம் நீராகவும் ஒரு பாகம் நிலமாகவும் உள்ளது. அந்த நிலத்தின் பெரும்பகுதி மனிதர்கள் வாழ இயலாத மலைகளும் காடுகளும் பாலைவனங்களும் ஆற்றுப்படுகைகளும் உள்ளன.
இம்மாதிரியான நிலத்தில் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்வதற்கு எப்படி இடம் கண்டுபிடிக்கிறார்கள் என்று எதிர்கேள்வி கேட்டார். அதற்கு அந்த நண்பர், எவ்வளவோ இன்னல்களுக்கு மத்தியில் மனிதன் கடினப்பட்டு தன் வாழ்வதற்கு இடத்தை கண்டுபிடிக்கிறான் என்றாராம். உடனே இந்த புகழ்பெற்ற ஆங்கில அறிஞரும் எழுத்தாளருமான ஜான்சன் அவர்கள் தன்னுடைய நண்பரிடம், அதை போலத்தான் சில மணித்துளியாவது இறைவனை தேட, ஆராதிக்க, வழிபட ஒதுக்க வேண்டும் என்றாராம். அன்பிக்கினியவர்களே, எல்லா காலத்திலும், எல்லா வேளையிலும், எல்லா நாட்டிலும் மக்கள் கடவுளை தேடியே வந்துள்ளனர். தங்களை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் கடவுளிடமிருந்து அறிந்து கொள்ள இறைவனை தேடுகின்றனர். இவ்வுலகின் படைப்பு அனைத்தும், ஏன் இயற்கையும் கூட தன்னை படைத்த இறைவனை காண்பதற்கு முயற்சிக்கின்றது. இந்த இயற்கை முழுவதும் கடவுளுடைய கை வேலைப்பாடுகள் என்பதை நித்தம் அவை நமக்கு பிரதிபலிக்கத்தான் செய்கின்றது. இந்த சிந்தனைகளுக்கு பின்புலத்தில் தான் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நம்மை எல்லாம் இறை உணர்வு மிக்கவர்களாக வாழ அழைப்பு கொடுக்கின்றது. இறைவன் இருக்கிறார் என்பதை விசுவசிக்கும் நம்மில் பலர் அந்த விசுவாசத்தை நம் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட மிகவும் கடினப்படுகிறோம். ஏன் பல வேளைகளில் அந்த விசுவாசத்தை நாம் வாழ்ந்து கூட காட்டுவதில்லை. கடவுள் நம்பிக்கையை, ஆத்திகத்தை ஒரு கொள்கையாக மட்டுமே கொண்டிருக்கின்றோம் கூட. இறைவனை விசுவசிப்பது கொள்கையாக மட்டுமே இருக்கும் பட்சத்தில் அதனால் எந்த ஒரு பயனும் விளையப் போவதில்லை. பரிசேயர்களைப் போல நல்ல பக்தர்கள் தான், ஆனால் கொடுங்கோலர்களாகத்தான் வலம் வர முடியும். நாத்திகவாதிகளுக்கும் இவர்களுக்கும் வித்தியாசமில்லை என்று தான் பல்வேறு அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்னும் சிலர் துன்பம் வருகிற போது இறைவனை தேடுகிறார்கள். எங்கே போனாய் இறைவா, ஏன் இந்த சோதனை என்று பல வேளைகளில் அழுது புலம்புவர்களாகவும், அத்துன்பம் மறைந்தவுடன் இறைவனையும் மறந்து விடுகின்ற மக்களாகவும் இருக்கின்றோம். எனவே தான் புனித யாக்கோபு தன்னுடைய திருமுகத்தில் இப்படியாய் சொல்லுகின்றார், செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம் என்கின்றார். அன்பிக்கினியவர்களே, இறை நம்பிக்கையை விட இறை உணர்வு நமக்கு வேண்டும். மீண்டும் குறிப்பிடுகிறேன், இறை நம்பிக்கையை விட இறை உணர்வு நமக்கு வேண்டும். இறையுணர்வு ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அவனிடத்தில் ஆணவம், கன்மம், மாயை என அனைத்து அழுக்குகளும் மலங்களும் நீங்கிவிடும். இறைவன் என்னோடு இருக்கிறார், நான் இறைவனோடு இருக்கிறேன் என்ற உறவு முறை வலுவெறும். இப்படிப்பட்டவர்கள் அநீதி இழைக்க அஞ்சுவார்கள், குற்றம் இழைக்க தயங்குவார்கள். இவர்களுள் ஒழுக்கம் மேம்பட்டு நிற்கும். மனத்துக்கண் மாசிலான் ஆதல் என்பதை செயல்படுத்துவார்கள். தனிமையில் கூட இவர்களுக்கு தவறுகள் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒருபோதும் எழாது. ஏன், வாழும்போது இவர்கள் மகாத்மாக்களாக வாழ்வார்கள். இதைத்தான் இன்றைய 3 ஞானிகளின் விழா நமக்கு தருகின்ற பாடமாக நான் உணர்கின்றேன். பாரசீக ஞானி ஜலாலுதீன் ரூமி என்பவர் இப்படியாக சொல்லுகின்றார், கடலின் அடியாழத்தில் இருக்கும் முத்து தன் சிப்பிக்குள் இருந்தபடி சமுத்திரமா அது எங்கே இருக்கிறது என்று கேட்கிறது. அந்த முத்தை போன்றவன் மனிதன் என்கிறார் இந்த பாரசீக கவிஞானி ஜலாலுதீன் ரூமி. கடவுள் இல்லை என்று காலமெல்லாம் வாதிட்ட அமெரிக்க அறிஞர் இங்கர்சல், மாபெரும் மனிதர், கடவுள் இருந்தால் மன்னிக்கட்டும் என்று தனது நூலில் எழுதினாராம். உலகம் முழுவதும் கடவுள் இல்லை என்று சொன்னாலும் எனக்கு கடவுள் என்றும் உண்டு என்றார் நம்முடைய தேசத்தந்தை காந்தியடிகள். என்று திருக்காட்சி திருவிழாவை கொண்டாடும் இந்த வேளையில், இந்த திருக்காட்சி திருவிழா திருச்சபையினுடைய மரபுபடி 3 ஞானியின் விழாக்கள் என்றும் 3 அரசர்கள் பெத்லகேமில் மாட்டு கொட்டகையில் பிறந்த மனுமகன் இயேசுவை அவர் தாய் மரியாவோடும் சூசையோடும் கண்டு வணங்கி ஆராதித்து அவர்கள் கொண்டு வந்த பொன்,
தூபம், வெள்ளைப்பூலம் ஆகிய காணிக்கைகளை செலுத்தி நாடு திரும்பிய நிகழ்வை இன்று நாம் நினைவு கூறுகின்றோம். பாரம்பரியப்படி இவர்கள் கஸ்பார், மெல்கியூ, பல்தசார் என்று அறியப்படுகின்றனர். இவர்களை கீழ்த்திசை ஞானிகள் என்று சொல்லித்தான் இன்றைய நற்செய்தியும் சொல்லுகிறது. ஆனால் பல்வேறு இறையலார்கள், வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள், இவர்கள் இந்தியா, பாரசீகம் ஆகிய நாடுகளிலிருந்து வந்திருக்கலாம். இவர்கள் மூவருமே வெவ்வேறு நாட்டினராக இருந்தாலும் இவர்களுக்குள் ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான் இருந்தது. ஒரே விண்மீனால் வழிநடத்தப்பட்டு உலகின் ஒளியாம் கிறிஸ்துவை தரிசிக்க வேண்டும். இது மட்டும்தான் அவர்களுடைய இலக்காக இருக்கிறது. விண்மீன் வழிகாட்டுகிறது. பேரொளியை தரிசிக்க ஒளி துகள் ஒன்று இவர்களுக்கு வழிகாட்டுகிறது. இது இறைவனின் திருவுளம். இயற்கையின் அறிகுறிகளையும் வெளிப்பாடுகளையும் தன்வசப்படுத்தி கொள்ளுகின்றார்கள் இந்த ஞானிகள். எண்ணற்ற மலைகளையும் நாடுகளையும் தேசங்களையும் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளையும் வானிலைகளையும் கடந்து சென்று லட்சியம் ஒன்றான இயேசுவை தரிசிப்பது என்பதில் இவர்கள் இடையராது தங்களுடைய பயணத்தை தொடர்கிறார்கள். சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், ஒரு மனம் ஒன்றே எண்ணம் என்பதை கைவரப் பெற்றால் இந்த உலகில் எதுவும் சாத்தியமே. இது நம்முடைய 3 ஞானிகளுக்கு பொருந்துவதாய் உணர்கின்றேன். எருசலேமில் ஏரோதுவை சந்தித்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் இந்த 3 ஞானிகளுக்கு அவர்களுடைய வழிப்பயணத்தில் ஏற்படுகிறது. சிங்கத்தை அதன் குகையில் எதிர்கொள்ளுகின்றார்கள். ஏரோதுவை அவனுடைய அரண்மனையிலேயே 3 ஞானிகளும் எதிர்கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்களுக்குள் அச்சம் இல்லை, பயம் இல்லை. ஆனால் லட்சியம் அவர்களுக்குள் எரிந்து கொண்டே இருக்கிறது. அது இயேசு என்னும் பேரொளியை எவ்வளவு இடர்பாடுகள் ஏற்பட்டாலும் சந்தித்தே தீர வேண்டும், அவரை வணங்கித்தான் ஆக வேண்டும் என்கின்ற இவர்களுடைய இந்த தாகம் இறுதியாய் தங்களுடைய இலக்கை சென்றடைய உதவுகின்றது. அன்புக்குரியவர்களே, 3 ஞானிகளுடைய இந்த பெரும் பயணத்தில் இவர்கள் ஏரோதுவை சந்திக்கின்றார்கள். ஏரோது இந்த பேரொளியை, இயேசு என்கின்ற பேரொளியை கண்டு அஞ்சுகின்றான். இன்றைய நற்செய்தியில் நாம் வாசித்தோம், யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்று கீழ்த்திசை ஞானிகள் எருசலேமுக்கு வந்து கேட்டார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான், அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. இயேசு ஒரு குழந்தை, மாட்டுக்கொட்டையில் பிறந்திருக்கிறார். ஒட்டுமொத்த மனிதத்தன்மை ஏற்று ஒரு உடைந்து போகின்ற ஒரு மட்கலத்தை போன்ற வடிவில் கடவுள் தன்னை வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஆனால் பல மடங்கு சக்தி கொண்ட ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கே ஜாம்பவானாய் இருந்த ஏரோது அரசன் இயேசுவின் பிறப்பை குறித்து கேள்விப்பட்டதும் நடுங்குகின்றான். காரணம், அவனுக்குள் ஆணவம் இருந்தது. அவனுடைய மனம் முழுவதும் மமதை நிறைந்திருந்தது. மறைநூல் அறிஞர்களும் கிட்டத்தட்ட இப்படித்தான் இருந்தார்கள். எனவே தான் இவர்களால் இயேசு என்கின்ற பேரொளியை குறித்து அறிந்து கொள்ள முடியவில்லை. அது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படவும் இல்லை. 3 ஞானிகள் சொன்ன பிறகுதான் அவர்கள் மறைநூலை ஆய்ந்தறிகிறார்கள். மெசியாவை குறித்து ஏரோதுக்கு சொல்லுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, என்று நம்மிலும் பலரும் கூட இயேசுவை அறிந்து கொள்ள ஆசைப்படாதவர்களாகத்தான் இருக்கிறோம். நான் முன்பு குறிப்பிட்டது போல நமக்குள் நம்பிக்கை உணர்வு இருக்கின்றது. ஆனால் இந்த நம்பிக்கை உணர்வு மட்டுமே போதுமானது அல்ல. இந்த நம்பிக்கை உணர்வு மாற்றுருவம் பெற்று அது நம்மில் இறை உணர்வாக மாற வேண்டும் என்பதுதான் இன்றைய விழாவின் அழுத்தமான செய்தியாய் நான் உணர்கின்றேன். இந்த இறை உணர்வை 3 ஞானிகளும் பெற்றிருந்தார்கள். எனவே தான் அவர்கள் நட்சத்திரத்தினுடைய ஒளியில் தங்கள் பயணத்தை தொடர்கிறார்கள். இந்த பயணத்தில் அவர்கள் பெரும் சவால்களை எதிர்கொண்டார்கள். வரலாற்றை நாம் ஆய்ந்து படிக்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களை, விண்மீன்கள் பகலில் தெரிவதில்லை. சூரியன் இருக்கின்ற பொழுது நிலா தெரிவதில்லை. நிலா வருகின்ற பொழுது சூரியன் இருப்பதில்லை. சூரியன் பகலில் தோன்றுகிறது, நிலா இரவில் தோன்றுகிறது. விண்மீன்களும் இரவில் தான் தோன்றும். அப்படி என்றால் இந்த 3 ஞானிகள் பகல் முழுவதும் இரவுக்காக காத்திருந்தார்கள். மிகப்பெரிய சவால். இரவில் தான் அவர்களுடைய பயணம். எனவே அவர்கள் உறக்கத்தை தொலைக்க வேண்டியிருந்தது.
எப்பொழுது விண்மீன் தோன்றும் என்று அவர்கள் எதிர்கொண்டிருந்தார்கள். இயேசு பிறந்த அந்த காலகட்டம் கடும் பனிக்குளிர் காலம் என்று சொல்லப்படுகிறது. விண்மீனை கருமேகங்கள் மூடி இருக்கும், பனிப்புழு அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் எல்லா இடர்பாடுகளையும் கடந்து அந்த ஒற்றை வெளிச்சத்திற்காய் அவர்கள் காத்திருந்தார்கள். எப்பொழுது விண்மீன் தோன்றும், எப்பொழுது அது தங்களை வழிநடத்தும் என்பதில் அவர்கள் எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளினார்கள். கடவுள் இயேசு என்கின்ற பேரொளியை மட்டும் தரிசித்து விட வேண்டும் என்பதில் அவர்கள் தங்களுடைய குறிக்கோளில் மிக தெளிவாய் இருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இவர்களுடைய தேடலுக்கு கடவுள் பதில் கொடுக்கின்றார். இந்த ஞானிகள் கண்டார்கள். தேடலின் நிறைவு இந்த வார்த்தைக்குள் நிறைவடைகிறது. இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம், இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். They saw Jesus being with Mother Mary. அவர்கள் இயேசுவை கண்டார்கள். இந்த கண்டார்கள் என்கின்ற வார்த்தை அவர்களுடைய தேடலுக்கு முழுமையை கொடுக்கின்றது. தாங்கள் கடந்து வந்த காடுகளையும் மலைகளையும் கடல்களையும் குறித்து அவர்கள் ஒன்றும் எண்ணவில்லை. தங்களுடைய இலக்கை அடைந்து விட்டோம் என்கின்ற மகிழ்ச்சி அவர்களுடைய மனதில் தாண்டவமாடுகின்றது. நம்முடைய தமிழ் திருவருட்பா இப்படியாய் சொல்லுகிறது, காணுகின்ற கண்களுக்கு காட்டுகிற ஒளியாய், காட்டுகின்ற ஒளிதனுக்கு காட்டுவிக்கும் ஒளியாய், மாணுகின்ற நின்னருளின் பெருமையே என் என்பேன் என்பது போல 3 ஞானிகள் இயேசுவை கண்டு வியந்து பார்க்கிறார்கள். விண்மீனை மட்டுமே கண்டு வழி நடந்தவர்கள் இந்த பேரொளியை இனி இதயத்திற்குள் தாங்கிச் செல்ல வேண்டும் என்று சொல்லி இயேசுவை அவர்கள் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்கினார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த 3 பேரை குறித்து சொல்லுகின்ற பொழுது மரபு சொல்லுகிறது இவர்கள் ஞானிகள், மரபு சொல்லுகிறது இவர்கள் அரசர்கள், இவர்கள் கீழ்த்திசையிலிருந்து புறப்பட்டு வந்தவர்கள். இந்த 2 வார்த்தைகள், ஞானிகள், அரசர்கள், இந்த 2 வார்த்தைகளுக்கு மட்டும் நாம் பொருள் தேட முயற்சிப்போம். ஞானிகள் மிகப்பெரிய அறிஞர்கள், அவர்கள் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருந்தவர்கள். இவர்களுக்கு கீழ் அரசர்களாக இருந்திருப்பார்கள். ஆனால் ஒரு குழந்தை முன்பாக, a fragile child, வலுவற்ற உடைந்து போகின்ற ஒரு குழந்தையின் முன்பாக அவர்கள் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்தார்கள். அன்புக்குரியவர்களே, திருப்பலியின் முகப்பிலே நான் குறிப்பிட்டது போல இந்த நெடுஞ்சான் கிடையாய் அவர்கள் விழுந்தார்கள் என்பதற்கு விவிலிய அறிஞர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் தருகின்ற செய்தி, இந்த நெடுஞ்சான் கிடையாய் என்பது சரணாகதியின் அஸ்திவாரம் என்று சொல்லப்படுகிறது. A total complete surrender of oneself to God. A complete surrender of oneself to God என்பதுதான் இந்த நெடுஞ்சான் கிடையாய் என்பது. அன்புக்குரியவர்களே, இவர்கள் தங்களை இந்த குழந்தை இயேசுவுக்கு முன்பாக நீதான் எங்களுக்கு எல்லாம் என்பதை வெளிப்படுத்துவது போல் அந்த குழந்தையின் முன் அவர்கள் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்தார்கள். தாங்கள் ஏந்தி வந்த பொன்னும் பொருளும் தூபத்தையும் அவர்கள் காணிக்கையாக கொடுத்தார்கள். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், தாசீசு அரசுகளும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் செபுலாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். இதைத்தான் திருப்பாடல்கள் 72, 10, 11 திருப்பாடல்கள் ஆசிரியர் சங்கீதக்காரர் அழகாய் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும், ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும், மிதியான் ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும், சேபா நாட்டினர் யாவரும்
பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். எது இயேசு கிறிஸ்துவனுடைய திருக்காட்சியை பற்றி பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இறைவாக்கினர் எசையாவால் முன்னறிவிக்கப்படுகிறதோ அது இயேசுவினுடைய திருக்காட்சி பெருவிழாவில் முழுமை அடைகிறது. என் அன்புக்குரியவர்களே, 3 அரசர்களுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் நம்முடைய நம்பிக்கை இறை உணர்வாக மாற வேண்டும். இந்த இறை உணர்வு நம்மை புதிய வாழ்க்கை முறைக்கு அழைத்து செல்ல வேண்டும். இதுதான் இன்றைய விழாவின் வாழ்வியல் செய்தியாக நான் உணர்கின்றேன். 3 ஞானிகள் இயேசுவை கண்டு வணங்கி நெடுஞ்சன்கடையாய் விழுந்து தங்கள் காணிக்கை பொருட்களை காணிக்கையாக்குகின்றார்கள். இரவில் கனவில் அவர்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள், நீங்கள் மீண்டும் எருசலேமுக்கு செல்ல வேண்டாம். காரணம், கடவுளுடைய திட்டம் எருசலேமில் இயேசு கொலை செய்யப்பட வேண்டும், சிலுவையை அவர் மீது சுமத்தப்பட வேண்டும், சிலுவையை சுமந்து செல்ல வேண்டும், கல்வாரியில் அவர் அறையப்பட வேண்டும், அங்கு அவர் ஊருக்கு புறம்பே கொலை செய்யப்பட வேண்டும். இவையெல்லாம் எதிர்காலத்தில் நிகழப்போகிறது. எனவே நீங்கள் மீண்டும் எருசலேமுக்கு செல்லாதீர்கள், நீங்கள் மாற்றுப்பாதை வழியாய் நீங்கள் உங்களுடைய நாடுகளுக்கு திரும்புங்கள் என்று சொல்லி கடவுள் அவர்களுக்கு ஒரு புதிய வழியை கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த புதிய வழி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை உண்டாக்குகிறது. 3 ஞானிகள் மாற்றுப்பாதை வழியாய் அவர்கள் சென்றார்கள் என்பது புதிய பாதை, புதிய நெறி, புதிய மார்க்கம், புதிய சமயம், புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் என்று சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். கிறித்துவ சமயத்தின் அடித்தளம் இங்கே கட்டமைக்கப்படுகிறது. கிறித்துவ கத்தோலிக்க சமயம் ஒரு புதிய மார்க்கம், புதிய சமயம் என்பது இங்கு நமக்கு உணர்த்தப்படுகிறது. எங்கோ பிறந்து வாழ்ந்தவர்கள் ஒரு புள்ளியில் ஒன்றிணைக்கப்பட்டார்கள். இந்த 3 ஞானிகள், ஒரு ஞானி இன்னொரு ஞானியை ஏற்றுக்கொள்ளுகிறார். புதிய உறவு மலர்கிறது, சகோதரத்துவம் நிலைக்கிறது. புதிய மார்க்கத்தை கண்டவர்களாக, புதிய பாதையில் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களாக அவர்கள் திரும்புகிறார்கள். இது நித்திய பந்தம், அவர்கள் இறைவனுக்கு சொந்தம் என்பதை இன்றைய இவர்களுடைய உறவு நமக்கு வெளிப்படுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, நாமும் ஒவ்வொரு நாளும் இறைவனை இறை வார்த்தையிலும் நாம் கொண்டாடுகின்ற திருப்பலியிலும் நற்கருணையிலும் அருட்சாதனங்களிலும் உடன் வாழும் மனிதரிடத்திலும் சந்திக்கிறோம். அவருடைய திருமுக தரிசனம் நம்முடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா? திருப்பலியில் நாம் காணுகின்ற இயேசு, வழிபாடுகளில் நாம் தரிசிக்கின்ற இயேசு, நாம் உட்கொள்ளுகின்ற நற்கருணையில் வாழுகின்ற இயேசு நம்முடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறாரா? வெறும் சடங்கிற்கான வாழ்க்கையாக நம்முடைய கத்தோலிக்க வாழ்வு அமைந்திருக்கிறதா? அல்லது சமயம் கடந்து சமூகத்தின் மீதான நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த 1ஆம் தேதிக்கான உலக அமைதி நாளுக்கான திருத்தந்தை சொல்லுகின்றார், கல்ச்சர் ஆஃப் கேர் ஹேஸ் டு பி டெவலப்ட் இன் த சொசைட்டி என்று குறிப்பிடுகின்றார். அக்கறை கொண்ட ஒரு பண்பாடு சமூகத்தில் புதிதாய் பிறப்பெடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். A culture that really cares for, a culture that really supports the other man, a culture that is really interested in the other person. இதைத்தான் குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய திருக்காட்சி திருவிழாவில் பங்கேற்கின்ற நாம் பேரொளியான இயேசுவினுடைய ஒளியை உள்வாங்கிக் கொள்ள ஒரு நட்சத்திரமாய் விண்மீனாய் மாற்றிக்கொள்ள ஆசைப்படுகின்ற நாம் அந்த ஒளியின் வழியில் நாம் நடக்கவும் நம் வாழ்வை மாற்றிக்கொள்ளவும் இறை உணர்வு மிக்கவர்களாய் வாழவும் அருள் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். மகன் துய ஆவியரா ஒன்றாய் வாழ்க.
பேரொளியாம் இயேசுவின் ஒளியில் நம் வாழ்வை விளக்கேற்றிக் கொள்ள அருள் வேண்டி திருக்காட்சி திருவிழா இயேசு எல்லாருக்குமான கடவுள் என்பதை வெளிப்படுத்துகின்றது. இந்த இயேசுவை நாமும் எல்லாருக்கும் எடுத்துச் செல்ல அருள் வேண்டி மன்றாடுவோம். விண்மீன் வழிகாட்ட இறைவனை ஆராதிக்க வந்த 3 ஞானியர்களை காட்சிப்படுத்தும் இத்திருக்காட்சி பெருவிழாவிற்கு அழைக்கப்பட்ட மக்களே வருக. மீட்பு பாதையில் எம்மை வழிநடத்த வந்த விண்மீனே எம் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரின் பணிவாழ்வை ஆசீர்வதித்து மக்களுக்கு சரியான வழியினை காட்டி அழைத்து செல்லும் வரம் தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நெடும் பயணம் மேற்கொண்ட ஞானியருக்கு தம்மை வெளிப்படுத்தியவரே, நாங்கள் உம்மை கண்டடைய தடையாயிருக்கும் இவ்வுலக சிக்கல்களை அகற்றி பிணிகளின் வேதனை நீங்கி மன அமைதியுடன் நாங்கள் வாழ்வை மேற்கொள்ள வரம் அருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் விடிவெள்ளியே எம் இறைவா, பொன், தூபம், வெள்ளை போளம் போன்றவற்றை உமக்கு பரிசளித்து மகிழ்ந்த ஞாயிற்கு விழா எடுக்கும் நாங்கள் தேவையில் இருப்பவர்களுக்கு தாராளமாய் கொடுத்து உதவும் மனங்கள் கொண்டவர்களாக வாழும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் மண்ணுலகிற்கு மன்னவனாய் தோன்றியவரே எம் இறைவா, பிற இனத்தார் உம் ஒளி நோக்கி வருவர் என வாக்களித்தவரே, உம்மை அறியாது தேடாமல் வாழும் மக்கள் மனம் மாறி உம் அன்பு பாதையில் அரவணைக்கப்பட்டு உம்மை முழுமையாக ஏற்றி உம் பிள்ளைகளாக வாழும் மனமாற்றத்தை தர வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாய் ஜெபிப்போம். தொடர்ந்து உலகை அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் புதிய வகை நோய் தொற்றிலிருந்து உலகம் முழுவதும் காக்கப்பட நாம் கடந்து வந்த 2020ஆம் ஆண்டு போல் புதிதாய் புலர்ந்திருக்கின்ற 2021வது ஆண்டு இல்லாமல் இருக்க ஜெபிப்போம். புதிய ஆண்டில் உலகம் முழுவதும் ஆசிர்வதிக்கப்பட, குறிப்பாய் ஏழைகள், விளிம்பு நிலையில் உள்ளோர், கைவிடப்பட்டோர், அனாதைகள், முதியோர் இவர்களின் மீது அக்கறை கொண்ட சமூகமாய் உலக சமுதாயம் மாறிடச் ஜெபிப்போம். வருகின்ற வாரத்தில் நாம் கொண்டாடவிருக்கின்ற நம்முடைய பங்கு ஆண்டு பெருவிழாவுக்காக ஜெபிப்போம். இந்த நாட்களில் நமக்காய் திருப்பலியை ஒப்பு கொடுத்து குழந்தை இயேசுவின் பெரும் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரப்போகின்ற குருக்களுக்காக ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளையும் சிறப்பித்து தரவிருக்கின்ற அன்பிய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். இந்த ஆண்டு உறுதி பூசுதல், நற்கருணை, அருள் சாதனங்களை பெறும் நம்முடைய பங்கின் குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். இந்த திருவிழா நாட்களில் நாம் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் கடவுள் உடனிருந்து பயணிக்கவும், அவர் நம்மை வழிநடத்தவும், இந்த ஆண்டு பெருவிழா இந்த புதிய ஆண்டிற்கான பெரும் ஆசீர்வாதமாய் அமையவும், நாம் இழந்து போனதெல்லாம் மீண்டும் பல மடங்கு திரும்ப பெற்றுக்கொள்ளவும் கடவுள் கருணை காட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். நம்முடைய திருக்கோவில் நாடி வருகின்ற எண்ணற்ற மக்களுக்காக மன்றாடுவோம். நம்பிக்கை உணர்வோடு இந்த ஆலயம் வந்தால் கடவுள் என் ஜெபத்திற்கு குரல் கொடுக்கின்றார், எனக்கு நிம்மதி அருளுகின்றார், மடி நிரம்ப ஆசீர்வாதத்தை தருகின்றார் என்கின்ற நம்பிக்கையோடு வந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவோம். நம்முடைய பங்கின் எல்லா முன்னெடுப்புகளிலும்
தங்களுடைய தாராள உள்ளத்தை வெளிப்படுத்துகின்ற உபகாரிகளுக்காகவும் ஜெபிப்போம். எங்கள் தேவைகளை முற்றிலுமாய் அறிந்திருக்கிற கடவுளே, உம் பிள்ளைகளாகி நாங்கள் உமது திருப்பாதம் கொண்டு வந்து மன்றாடிய இந்த ஜெபங்கள் உம் திருவடி வந்து சேர்வதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். வாழ்வை உடமேற்று வைத்தோம், பூவாக மனதீச வைத்தோம். வாழ்வை உடமேற்று வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் திரு அவை நடத்துவதற்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உம்மை வேண்டுகிறோம். பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் இப்பொழுது ஒப்பு கொடுக்கப்படவில்லை எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகின்றார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணரச் செய்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முல்லையெல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை என்று வெளிப்படுத்தினீர். சாவுக்கு உரிய எங்கள் மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்கு உரிய சாகாத் தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதன் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான் படைகளின் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது.
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் அனைத்தும் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இயேசு மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கை கண்ணோக்கியருளுமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக.
இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பள்ளி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தந்தை நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சதனுடருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இதை நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகிறீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தாயே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரம் விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாணாலில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் முற்றுமையும் அளித்தருள்வீராக. என் எண்ணம் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உலகனைத்திற்கும் இயேசு கடவுள் என்பதை வெளிப்படுத்திய மாபெரும் பெருவிழாவின் அமைதியை ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு உலகனைத்திற்குமான பேரொளி. இவர் முன்பாகத்தான் ஞானிகள் நெடுஞ்சன்கடையாய் விழுந்து எங்களுக்கு எல்லாம் நீயே என்று சொன்னவர். இயேசுவின் திருவிருந்து கடைவு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா, இறைவா இறைவா என் இதயம் இறைவா. தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் அல்ல தேவன் வரவு என்கிறே, வசந்தம் என்றும் வசந்தம் என்று வாழ்வு தந்திரே. வானம் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் என்கிறே, வாழ தேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே. இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா, இறைவா இறைவா என் இதயம் இறைவா. தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை
திருமண அறிவிப்பு. செங்கற்பட்டு மறை மாவட்டம் பள்ளிக்கரணை பங்கு புனித மத்தேயு அன்பியத்தில் வசிக்கும் தந்தை முகமது சாஹிப், தாய் முபீனா, இவர்களுடைய மகன் மத்தேயு என்கின்ற முகமது முதஷீர் என்பவருக்கும், செங்கற்பட்டு மறை மாவட்டம் பள்ளிக்கரணை பங்கு புனித மத்தேயு அன்பியத்தில் வசிக்கும் தந்தை கண்ணன் என்கின்ற லாரன்ஸ், தாய் அற்புதமேரி, இவர்களுடைய மகள் லீமா ஹெரனாவுக்கும் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதால் இது முதலாவது ஓலை. இத்திருமணத்தில் ஏதாகிலும் விக்கனம் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது பங்கு மக்களின் கடமை. ஞாயிறு அறிவிப்புகள். 3/1/2021 இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரின் திருக்காட்சி திருவிழா. வருகின்ற செவ்வாய்க்கிழமை 5ஆம் தேதி புனித நியூமென் நினைவு நாள். வருகின்ற ஞாயிறு 10ஆம் தேதி இயேசுவின் திருமுழுக்கு திருவிழா, ஆண்டின் பொது காலம் முதல் வாரம். அன்புக்குரியவர்களே, வரும் வியாழக்கிழமையிலிருந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை நம்முடைய பங்கினுடைய 12வது ஆண்டு பெருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வருகின்ற வியாழக்கிழமை மாதத்தின் முதல் வியாழக்கிழமையும் கூட. அன்று மாலை 6 மணிக்கு திருஜெப மாலை, குழந்தை இயேசுனுடைய நவநாள், அதனைத் தொடர்ந்து திருக்கொடி பவனி, திருக்கொடியேற்றம், திருப்பலி. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளை நமக்கு வழிபாடுகளை சிறப்பு செய்து கொடுப்பவர்கள் பங்கின் மண்டலம் 4 பகுதியை சார்ந்த புனித தொன்போஸ்கோ, புனித ராயப்பர், புனித அமல அன்னை, புனித அன்னை தெரேசா, புனித பிலிப்பு மற்றும் குழந்தை இயேசு அன்பியங்கள். வெள்ளிக்கிழமை நற்கருணை திருவிழா. அன்றைய நிகழ்வுகளை நமக்கு ஒருங்கிணைத்து கொடுப்பவர்கள் பங்கினுடைய புனித சின்னப்பர், புனித அந்திரேயா, புனித அல்போன்சா, புனித யாகப்பர், புனித தோமையார் மற்றும் புனித மழைமலை மாதா அன்பியங்கள். சனிக்கிழமை திருத்தேர் திருவிழா. நம் ஆயர் தந்தையினுடைய தலைமையில் நம் பங்கு பிள்ளைகளுக்கான உறுதி பூசுதல், அருள் சாதனம் வழங்கும் திருநிகழ்வும் திருத்தேர் திருவிழாவும் நடைபெறும். அன்றைய வழிபாடுகளை ஒருங்கிணைப்போர் உறுதி பூசுதல் பெறும் மாணவ மாணவியர் புனித சூசையப்பர், புனித அருளானந்தர், புனித பிரான்சிஸ் அசிசியார், புனித லூகா, புனித மத்தேயு மற்றும் புனித யூதா ததேயு அன்பியங்கள். ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி பங்கு ஆண்டு பெருவிழா. அன்று காலை 6 மணிக்கு திருச்செப மாலையும், அதனைத் தொடர்ந்து ஆயர் தந்தையினுடைய பொது பதில் குரு பேருள் தந்தை பாக்கிய ரெஜிஸ் அவர்களுடைய தலைமையில் திருவிழா திருப்பலியும். திருப்பலியில் பங்கின் மாணவ மாணவியருக்கு நற்கருணை அருள் சாதனம் வழங்கும் திருநிகழ்வும் நடைபெறும். வழிபாடுகளை ஒருங்கிணைப்போர் மண்டலம் 1 பகுதியை சார்ந்த புனித மார்க்கு, புனித யோவான், புனித செபஸ்தியார், புனித ஆரோக்கிய மாதா, புனித அந்தோனியார் மற்றும் புனித பிரான்சிஸ் சவேரியார் அன்பிய இறை குடும்பங்கள் மற்றும் நற்கருணை பெரும் மாணவ மாணவியர். அன்று மாலை 6:30 மணிக்கு திருச்செப மாலையும், அதனைத் தொடர்ந்து சிறப்பு நற்கருணை ஆசீரும் திருப்பலியும் திருக்கொடியிறக்க திருநிகழ்வும் நடைபெறும். வழிபாடுகளை ஒருங்கிணைப்போர் பங்கு பேரவை, பங்கின் புனித வின்சென்டே பவுல் சபை, மரியாயின் சேனையினர், இளையோர் குழு மற்றும் பாடகர் குழு ஆகியோர். அன்புக்குரியவர்களே, வருகின்ற 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் திருப்பலி நடைபெறும், மாலையில் திருப்பலி நடைபெறாது. மாலையில் உறுதி பூசுதல் பெறும் மாணவ மாணவியர் மற்றும் பெற்றோர்களுக்கான வழிபாட்டில் பங்கேற்பதில் குறித்த பயிற்சியும் பாவ சங்கீர்த்தன வழிபாடும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 6ஆம் தேதி முதல் திருவிருந்து பெறும் மாணவ மாணவியருக்கும் பெற்றோர்களுக்கும் பயிற்சியும் பாவ சங்கீர்த்தன வழிபாடும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பெற்றோர் பிள்ளைகள் தவறாது பங்கேற்க அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து திருவிழாக்களை நாம் எதிர்கொண்டிருக்கின்றோம். எனவே நமக்கான செலவினங்கள் தொடர்ந்து இருக்கின்றன. பங்கு பெருவிழா என்பது நம்முடைய குடும்ப விழா, பங்கு அனைத்திற்குமான விழா. எனவே இறைமக்கள் செலவினங்களை தாங்கிக் கொள்ள ஜப உதவியும் பொருளுதவியும் தந்திடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இந்த ஆண்டு நாம் எதிர்கொண்டிருக்கின்ற நோய் தொற்று நிமித்தமாகவும் தமிழக அரசினுடைய நோய் தொற்று வழிகாட்டுதல் அடிப்படையில் நம்முடைய பங்கில் அன்பின் விருந்து திருத்தேர் திருவிழா அன்று வழக்கமாக நடைபெறும். ஆனால் இந்த ஆண்டு நடைபெறாது. அதற்கான அனுமதியும் அரசு நமக்கு தரவில்லை. எனவே தேருக்கு பூக்கள் உபயம் செய்ய விரும்புகின்றவர்கள் உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித யோசேப்பு ஆண்டாக அறிவிப்பு செய்திருக்கின்றார். நம்முடைய பங்கில் ஒவ்வொரு முதல் வியாழனும் ஒவ்வொரு வாரத்தின் வியாழக்கிழமைகளும் குழந்தை இயேசுவின்
சிறப்பு நாட்களாக நவநாட்களாக கொண்டாடப்படுகிறது. எண்ணற்ற மக்கள் ஒவ்வொரு சிறப்பு திருப்பலியிலும் நவநாள் திருப்பலியிலும் பங்கெடுக்கின்றார்கள். எனவே இதை நாம் இன்னும் சிறப்பு செய்யும் விதமாக நம்முடைய பங்கிற்கென்று புதிய திருப்பலி உடைகளை நாம் ஏற்பாடு செய்யணும். குறிப்பாக குழந்தை இயேசுனுடைய திருமுகம் பதிந்த பின்புறத்தில் குழந்தை இயேசுவை கைகளில் தாங்கியிருக்கின்ற புனித யோசேப்பினுடைய திருப்படம் பதிந்த புது திருப்பலி உடைகளை நாம் ஏற்பாடு செய்கின்றோம். ஒன்றின் விலை ரூபாய் 3500. இது நாமவே புதிதாக வடிவமைக்கின்றோம். அதில் என்னவெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானித்து கொடுத்திருக்கிறோம். எனவே புதிதாக இந்த திருப்பலி உடைகள் வடிவமைக்கப்படுவதால் அதற்கான தொகை இவ்வளவாக இருக்கிறது. எனவே விரும்புகின்றவர்கள் உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு முறையும் எனக்குள் ஒரு நெருடல். கண்டிப்பாக இன்றைக்கி நான் சொல்லி ஆகணும். சொல்லலைனாலும் அது சொல்லாமல் போன செய்தியாக போயிடும். நிறைய பேர் நற்கரணை வாங்கினவுடனே வெளியில் போகிறாங்க. எனக்கு தெரியல, நான் உங்களை விட ரொம்ப சின்ன பையன் வயசில் ஃபாதர் இடத்த விட்டுட்டு இப்போ பேசுகிறேன். உங்கள் அப்பா அம்மாலாம் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்களா? ஏன்னா எங்கள் அப்பா அம்மாலாம் எங்களுக்கு அப்படி சொல்லி கொடுக்கல. அதனால தான் நான் ஃபாதர் ஆனேன். அதனால தான் என் தங்கச்சி சிஸ்டர் நாங்கள் என் குடும்பத்துலேருந்து நிறைய பேர் நாங்கள் சாமியார் ஆனோம். நன்மை வாங்கின உடனே எப்படி வெளியில் போகணும்னு தோணுது. கொஞ்ச நேரம் கூட உட்காந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு கடவுளை உள்ளுக்குள்ளார வாங்கி கடவுளை உள் கிரகித்து கொண்டு அவரோடு ஒரு உரையாடலை ஏற்படுத்தாமல் ஒரு தேங்க்ஸ் சொல்லாமல் எப்படி உடனே வெளியே போகணும்னு தோணுது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது நிச்சயமாக இதை உலகம் ஃபுல்லாக பார்க்குறாங்க. இந்த நேரடி உலகம் ஃபுல்லாக அமெரிக்காவில் இருக்கவங்க பார்க்குறாங்க, கனடாவில் இருக்கவங்க பார்க்குறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க. நம்ம பங்கு பற்றி எல்லாருக்கும் தெரியுது. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ கூட நம்ம அறிவிப்பு செய்கிறோம், எழுந்திரிச்சு போயிட்டே இருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வேறு பங்குகளை சார்ந்தவர்கள் என்று சொன்னால், இந்த அறிவிப்பு உங்களுக்கு கடினமாக இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் வெளியிலே அமருங்கள், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. நான் என் பங்கு மக்களுக்கான பங்கு தந்தை. இப்போ நம்ம புதுசாக ஒரு அரசியலை முன்னெடுக்கிறோம்ல, தமிழகத்தை தமிழன்தான் ஆள வேண்டும் அப்படின்ற மாதிரி நான் என் பங்கு மக்களுக்கு மட்டும்தான் பங்கு தந்தை. வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் பங்கு தந்தை கிடையாது. அப்போ நீங்கள் திருப்பலியில் பங்கேற்க விரும்புகிறீர்கள், வேற்று பங்குகளை சார்ந்தவர்கள் என்றால் வெளியில் உட்காந்து நீங்கள் தாராளமாக எப்போனாலும் எழுந்திரிச்சு போகலாம். ஏன்னா அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல. ஆனால் என் பங்கை சார்ந்த என் மக்கள் திருப்பலி இறுதி வரை இருப்பதை நான் விரும்புகிறேன். திருச்சபையினுடைய கட்டளை அதுதான். ஞாயிறு திருப்பலியிலும் கடன் திருநாள் திருப்பலியிலும் முழு பூசை காண்பது. முழு பூசைன்னா திருப்பலிக்கு முன்னாடியே நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு திருப்பலி முடிந்த பிறகும் சில மணி துளிகள் ஆலயத்திலிருந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு செல்லுவது. ஐம் ஸோ சாரி, பட் ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக், பிகாஸ் ஐ ஃபீல் ஹர்ட். நான் ரொம்ப நாளாக பார்க்குறேன். நன்மை வாங்கின உடனே வெளியில் போகிறாங்க. எனக்கு தெரியல, இன்னும் அதை எவ்வளோ அழகாக சொல்லணும்னு எனக்கு புரியல. ஏன்னா பைபிளில் யூதாசை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது மிக தெளிவாக சொல்லுகிறது. நம்ம வெளியில் ஏஞ்சி போகிறோம் அப்படின்னா தயவுசெய்து யூதாசை ஞாபகப்படுத்திக்கங்க. ஏன்னா அவன் இயேசுவிடமிருந்து உணவை பெற்றுக்கொண்டவுடன் அவன் வெளியேறினான், அவனுக்குள் சாத்தான் புகுந்தது. நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. நீங்கள் சண்டை போனான்னா போய் போப்புக்கிட்ட போய் சண்டை போடுங்க, என்கிட்ட சண்டைக்கு வராதிங்க. No, I can't understand. How could you go out once you receive the communion? It's a holy communion. It's a holy Eucharist. அந்த தருணத்துக்காகத்தான் இந்த திருப்பலி முழுவதும் நாம் பங்கெடுக்கின்றோம். அப்போ நன்மையை வாங்கிட்டு நம்ம பாட்டுட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய முதிர்ந்தவர்கள் இருந்தால், பெரியவங்க இருந்தால், உங்கள் பாஷையில் சொல்கிறேன், அது அவசங்கை கிடையாதா? அது அவசங்கை கிடையாதா? கடவுளை அவசங்கைப்படுத்துவது கிடையாதா? அப்போ என்ன நம்ம பெருசாக பூசைக்கு வந்துட்டோம்? நன்மை வாங்கின ஒன்று வெளியில் போகிறோன்னா, வாட் சார்ட் ஆஃப் பீப்புள் வி ஆர், வாட் சார்ட் ஆஃப் ஃபெய்த் வி ஹவ் ரிசீவ்டு, வாட் சார்ட் ஆஃப் ஃபெய்த் ஹாஸ் பீன் இம்பார்ட்டட் அப்பான் அஸ். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நன்மை வாங்கி அந்த நற்கரணைக்கு பின் ஜபம் அழகான பாடல், அப்போ கூட நம்மளால் இருந்துட்டு போக முடியல. நம்ம வாங்கின உடனே வெளியில் போகிறோம். வாட் இஸ் திஸ்? ஐ எம் சாரி, ஐ ஃபீல் ஹர்ட், பட் ஐ வாண்ட் டு டெல் யூ.
திருவிருந்து பல்லவி. கிழக்கில் அவரது விண்மீனை கண்டோம், அவரை வணங்க காணிக்கைகளுடன் வந்திருக்கிறோம். மத்தேயு நற்செய்தி பிரிவு 2 இறைவசனம் 2. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் என்னக ஒளியால் நீர் எங்கள் முன்பு செல்ல உம்மையை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என நீர் விரும்பும் மறு நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய திருக்காட்சி திருவிழா சிறப்பு ஆசீர்வாத தலைவணங்கி மன்றாடுவோம். இருளினின்று உங்களை தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்த இறைவன் தமது ஆசையை கனிவுடன் உங்கள் மீது ஒழிந்து உங்கள் இதயங்களை நம்பிக்கையிலும் இது நோக்கிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவாராக. இன்று உலகுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை நம்பிக்கையுடன் நீங்கள் பின்பற்றி வாழ்வதால் நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு ஒளியாய் திகழச் செய்வாராக. ஞானிகள் விண்மீனை பின்தொடர்ந்து ஒளியின் ஒளியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைந்ததை போன்று நீங்களும் இம்மை வாழ்வின் பயணத்துக்கு பின் அவரிடம் வந்து சேர்வீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவையார் உங்கள் மீது இறங்கி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு என்னும் பேரொளியில் சுடர்விடும் அவரின் மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. சொல்லிடும் மொழியில் அழித்தோம் நீ பாய்
நம் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் திருவரத்தார் மற்றும் நம் அனைவரத்திற்காகவும் நமது பங்கிற்காகவும் பங்கு தந்தைக்காகவும் பங்கு மக்களுக்காகவும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நமது பங்கின் பாதுகாவலரான அற்புத குழந்தேசுவே, எங்களை ஆசீர்வதித்தருளும். அவளோர்ப்பு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.